Hello, ladies and gentlemen. In this video, we are discuss about gold, then index number 1, index number 2, அது போக USD CAD, USD JPY, then BTC இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்ட பொறுத்தளவு இன்னைக்கு நல்ல ஒரு ஹை போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ 3005 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் வந்து இப்ப அங்கருந்து ஒரு 21 வரைக்கும் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஃபால் வந்துட்டு இருக்கு ஹைலருந்து. 15 மினிட்ஸ்ல எப்படி இருக்கு அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அ அந்த லெவல்ஸ் வந்து மார்க்கெட்ல டிபி வந்து அடிச்சிருச்சு. ஸோ எந்த லெவல் இருக்குமோ சொன்னேன்னா, இந்த கரெக்ட்டா இந்த ரேஞ்சில இருக்குமோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். Instagram ரீல்ஸ்ல எல்லாத்துலயுமே ஷார்ட்ஸ்ல ஓகேங்களா? இங்கேருந்து கோல்டு வந்து அரவுண்ட் ஒரு 3490 வரைக்கும் போகும் அப்புட்ன்னு. பட் அங்கேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் மேல போயிட்டு, அதுக்கப்புறமா இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா, கீழ வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு காலையில என்னாச்சு அப்புட்ன்னா, இங்கேயும் நம்மளோட அந்த கேரக்டர் இருந்துச்சு. இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா? இங்கேயுமே நம்மளோட அந்த கேரக்டர் ஒரு நல்ல ஒரு ஸ்பீடான ஹை போயிருக்கு. தென் ரீட்ரேஸ்மென்ட் வந்து 38க்கும் 50க்கும் ப்ராப்பரா வந்துச்சு. என்ட்ரி எடுத்தோம். ஓகேங்களா? ஸோ என்ட்ரி எடுத்தோம். அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரெச்சுன்னு பண்ணுச்சு. பட் என்னாச்சுன்னு தெரியல. மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழ வர ஆரம்பிச்சுருச்சு. இந்த லெவலுக்கு மேல ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த லெவல்ல வச்சிருந்தோம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து கேரக்டர் அனாலிசிஸ்ல ஐ திங்க் இது 2ண்ட் ஆர் 3 டைம்னு நெனைக்கிறேன். அ நம்ம கேரக்டர் பையிங்க்கான கேரக்டர் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சது வந்து ஒரு லாஸ்ட்ல ஸ்டாப் லாஸ் அடிச்சது 2ண்ட் டைம் நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப கோல்டு என்ன ஆயிட்டு இருக்கு அப்புட்ன்னா, மெதுவா கீழ வந்துகிட்டே இருக்கு. ஒரு பிரேக் ஸ்டிட்ச் பண்ணுது, ரீட்ரேஸ்மென்ட் எடுக்குது. பிரேக் ஸ்டிட்ச் பண்ணா ரீட்ரேஸ்மென்ட் எடுக்கு அப்படின்னு தான் இருக்கு. ஸோ ஓவராலா ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருந்தது. இப்ப லைட்டா ஒரு கரெக்ஷன் எடுக்க வந்துட்டு இருக்கு. ஸோ ஒன் டேல பார்த்தோம் அப்புட்ன்னா, நம்ம எவ்வளோ வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு லைட்டா ஒரு அனலைஸ் பண்ணோம் அப்புட்ன்னா, ப்ரீவியஸ் சப்போர்ட்ஸ் வந்து அதாவது ப்ரீவியஸ் கேண்டலோட சப்போர்ட் வந்து இந்த லெவல்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அங்க வர்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ வந்துரும். அங்க சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் கூட, இங்க கேரக்டர் என்ன தருது அப்படின்ற மாரி விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ செல்லுக்கான கேரக்டர் அப்படின்ற பாக்கத்துல இங்க பாருங்க. அதுல ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்றதுக்கு முன்னாடி, ஆ என்ன இருக்கு அப்படின்னா, அந்த ப்ரீவியஸ் ஹை நான் இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இன்னொரு பார்த்துருப்பீங்க. ப்ரீவியஸ் ஹைய ஸ்வீப் பண்ண மொதல்ல 23க்கும் 38 அந்த இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளக்க மார்க்கெட் வந்து திரும்பும் அப்படின்ற மாரி. ஓகேங்களா? ஸோ 50 வரைக்குமே வந்திருக்கு. 50 வரைக்கும் வந்துட்டு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நல்ல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணி நல்ல வேகமா கீழ வந்துட்டுருக்கு. இங்க பாக்கத்துல இந்த ஸ்விங் ஹை டூ இன்னும் ஆக்சுவலா இது இன்னும் முடியல. ஸோ வந்ததுக்கப்புறமா ரீட்ரேஸ்மென்ட் மேல போகும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? எவ்வளோ தூரம் வருது? ஐ திங்க் இந்த லெவல்லே வந்துரும்னு நெனைக்கிறேன். ஏன்னா இதான் 618 இருக்கும் என்னைய பொறுத்தளவு. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரீஸஸ்லாம் என்ன மாரி இருக்கு அப்படின்றத செட் பண்ணிட்டு நம்ம பாக்கலாம். ஓகேங்களா? நான் அப்டேட் பண்றேன். எதுவும் நம்மளோட கேரக்டர் வருது அப்புட்ன்னா, நம்ம டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன். ஸோ டெலிகிராம் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. அதே மாரி நீங்க பெர்சனலா அத மெசேஜ் பண்ணணும் அப்புட்ன்னா, Instagram ஐடி இருக்கு. செக் பண்ணுங்க. தென் USD கார்டு நம்ம சொன்ன மாரி எக்ஸாக்ட்டா நேத்து நம்ம என்ட்ரிலேருந்து கீழ வந்துச்சு. பட் என்னாச்சு அப்புட்ன்னா, இந்த ப்ரீவியஸ் லோவ பிரேக் பண்ணல. ஓகேங்களா? இந்த ஒரு கன்சாலிடேஷன் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் பண்ண உடனே பிரேக் ஈவன்ல வச்சாச்சு. ஸோ இந்த லோவ பிரேக் பண்ணிடுச்சு அப்புட்ன்னா, மார்க்கெட் வந்து ப்ராஃபிட்ல ஸ்டாப் லாஸ் வைக்கலான்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதே மாரி பாக்கத்துல, இதுவும் இன்னைக்கு பிரேக் ஈவன் அடிச்சிருச்சு. ஓகேங்களா? USD கார்டும் நேத்து என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்புட்ன்னா, இன்னைக்கு வந்து பிரேக் ஈவன்ல அடிச்சிருக்கும். ஸோ இது கொஞ்சம் வெயிட்டிங்லாம் இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஆக்சுவலா இங்க ஒரு ஃபேரல் கேப் இருக்கு பார்த்தீங்களா? அங்க மார்க்கெட் டேப் ஆயிருக்கு. ஸோ என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். என்னைய பொறுத்தளவு ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்றேன். லைக் இந்த லெவலுக்கு கீழ ஒரு ஸ்கேல்பரா இருந்தீங்க அப்புட்ன்னா, இந்த லெவலுக்கு கீழ பிரேக் பண்ணதுக்கப்புறமா, நீங்க ஒரு என்ட்ரீஸ் வந்து பிளேஸ் பண்ணீங்க அப்புட்ன்னா, இட் வில் பி குட். ஓகேங்களா? இந்த லெவல் இந்த அனதர் ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல. ஸோ அங்க வந்து அங்க வர்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அந்த லெவல் வரைக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. தென் இங்கனக்குள்ள ஒரு கன்சல்டேஷன் நடக்கும். ஐ திங்க் இன்னொரு 4 ஆர் 5 டேஸ் வரைக்கும் கூட 1 வீக் கூட கன்சல்டேஷன் நடக்கும். ஆனதுக்கப்புறமா இதுல ஒரு கேரக்டர் இருக்கு. பைக்கான கேரக்டர். ஸோ பை வந்ததுக்கப்புறமா நான் நம்மளோட வீடியோஸ்ல அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஸ்டே டுகெதர் நம்ம பார்க்கலாம். என்ன ஆகப்போகுது அப்படின்ற மாரி. ஓகேங்களா? ஸோ அதே நம்ம யூரோ, USD பக்கத்துல நல்ல ஒரு ஹை போயிட்டு, மறுபடியும் ஒரு கன்சாலிடேஷன் ஆயிட்டுருக்கு. ஸோ ப்ரீவியஸோட ரெசிஸ்டன்ஸ்ல மார்க்கெட் இப்ப சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. ஒரு கன்சாலிடேஷன் மேக் பண்ணிட்டு இருக்கு. கன்சாலிடேஷன் மேக் பண்ணி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்க குடுத்துருக்கு. இதோட கேரக்டர் எனக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சிருந்தா நான் சொல்லுவேன். பட் கேரக்டர் தெரியாதனால நான் வெயிட் பண்றதுன்னு தான் நெனைப்பேன். ஓகேங்களா? ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்த உடனே, ஆ இங்கனக்குள்ள வரைக்கும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இந்த லெவல்ஸ் வரைக்கும். ஸோ வெயிட் பண்ணலாம். எனக்கு உங்களுக்கு இதோட கேரக்டர் தெரியும் அப்புட்ன்னா, கமெண்ட்ல ஐ நோ திஸ் கேரக்டர்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. இந்த லெவலுக்கு மேல கூட நம்ம செலக்கலாம். ஏன்னா அது டிப் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இதுல. வச்சுட்டு நம்ம டிபி வந்து இப்போதைக்கு இந்த லெவல்ல வரைக்கும் வைக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழ ஃபேர் வேல்யூ கேப்லாம் சூப்பரா இருக்கு. பண்ணலாம். ஓகேங்களா? மாஸ் பண்ணலாம். நீங்க பொறுமையா இருங்க.
ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அந்த லெவல்ஸ்ல. ஐ திங்க் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ட்ரெச்ச குடுத்தப்போ ரீட்ரேஸ்மென்ட் தான் கீழ வரணும். ஓகேங்களா. தென் பிடிசி பக்கத்துல ஸோ பிடிசிய பொறுத்தவரை நல்ல ஒரு மூவ்மெண்ட்ஸ் அன்னைக்கு நல்ல ஒரு ஹை கிரியேட் பண்ணி 3% வரைக்கும் போயிட்டுருக்கு. இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு. 4 ஹார்ல ஒரு ஆர்டர் பிளாக்கா இருக்கு. ஸோ இங்கே மார்க்கெட் வரத்துல ஒரு 10 ரூஸ் லைட்டா மூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா. பட் மேஜரா அ இந்த லெவல் தான். இது வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். என்ட்ரி எடுக்குறேன். இது வந்து எக்ஸ்டர்னல். இங்கே தான் மெயின் லிக்விடிட்டி இருக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நல்லா மார்க்கெட் வந்து மேல போகும். ஸோ வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த 2 லெவல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. தென் அதே மாரி நேத்து நெறைய பேர் நான் ப்ராஃபிட் பண்ணேன் அப்புட்ன்னு சொன்னீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளோட கோல்டுல ட்ரேட் பண்ணி நம்மளோட கேரக்டர் வச்சு ப்ராஃபிட் பண்ணேன். 1000 பிப்ஸ், 300 பிப்ஸ் அந்த மாரிலாம் பண்ணேன் அப்புட்ன்ற மாரி சொல்றீங்க. ஸோ ஐ ஃபீல் குட். இப்ப நம்மளோட யுஎஸ் ஆயில பொறுத்தளவு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல போய்க்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல போய்க்கிட்டு இருக்கு மார்க்கெட். பட் டவுன் ட்ரெண்ட் இப்ப லோவர் டைம் ஃப்ரேம்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓவரால் டைம் ஃப்ரேம்ல ஒரு செயின் ஆஃப் கேட்டர் குடுத்துருச்சு. ஓகேங்களா. ஸோ செயின் ஆஃப் கேட்டர் குடுத்த உடனே இங்க வரைக்கும் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இன் ஒன் டேலயே இருக்கு. ஸோ நல்ல ஒரு வேலிடான ஃபேர் வேல்யூ கேப்பா தான் இருக்கும். இங்க வந்து மார்க்கெட் ரீட்ரேஸ்மென்ட் அதாவது இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து மார்க்கெட் நீங்க போயிட்டு ஸ்விங்குக்கு நீங்க ஹோல்ட் பண்றதா இருந்தா கீழ வரத்துல அடிக்கலாம். ஓகேங்களா. பட் இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன்ல பிரேக் பண்ணுச்சு அப்புட்ன்னா, இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து 618 ஓகேங்களா. 0.618 இருக்குல்ல. ஸோ எல்லாம் கோல்டன் ரேஷியோஸ். ஸோ கோல்டன் ரேஷியோஸ்க்கு திரும்ப பாசிபிலிட்டீஸ் இருக்கு வர்றதுக்கு. ஸோ இங்கேருந்து இங்க வந்துச்சு அப்புட்ன்னா, அந்த சின்ன ஒரு கேப்ச்சர நீங்க பண்ணலாம். தென் நம்மளோட இண்டெக்ஸ் நம்பர் 1, இண்டெக்ஸ் நம்பர் 2வ பொறுத்தளவு, இண்டெக்ஸ் நம்பர் 1ல வந்து இன்னைக்கு ஆக்சுவலா என்ட்ரி கிடைச்சுச்சு. ஸோ என்ட்ரி எடுத்துட்டு ஒரு செயின் ஆஃப் கேரக்டர் குடுத்துருச்சு. நான் அ ஒரு பிரேக் ஈவன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா இண்டியன்ல. தென் வந்து இண்டெக்ஸ் நம்பர் 2வ பொறுத்தளவு என்ட்ரி வந்து எடுக்கல. அது வந்து கொஞ்சம் ஒரு இன் பிட்வீன்ல தான் இருக்கு. ஸோ எத்தன பேர் எடுத்தீங்க அப்டின்ற மாரி சொல்லுங்க. நான் பார்க்குறேன். ஏன்னா ஆக்சுவலா ஒரே ஒரு ஆள் தான் கன்டினியூஸா கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாரு. நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல பண்றேன் அப்டின்ற மாரி. ஸோ பார்க்கலாம் எத்தன பேர் பண்றீங்க அப்டின்றது. இப்ப யுஎஸ்டி ஜேபிஐ பொறுத்தவரை ரொம்ப ஒரு பெரிய ஃபால்லாம் வந்துட்டு இருக்கு. பட் இதான் ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட். இந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். டிமாண்ட் ஜோன் ஓகேங்களா. 39.559, 556 ஸோ வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு என்ட்ரி சைஸ்லாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. பொறுமையா இருங்க. இப்போதைக்கு வரைக்குமே இதோட கேரக்டர் வந்து வரல. இது வந்து லோலேருந்து ஹை ஃபிப் போட்டோம் அப்டின்னா, ஒரு ஸ்விங்ல போட்டோம்னா 78க்கும் 100க்கும் வரக்கூடிய இதோட கேரக்டர். 78க்கும் 100க்கும் தான் வரணும். ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம். எப்படி இருக்கு அப்டின்றது. ஓகேங்களா. இதே லெவல்ஸ் இங்க வந்துச்சா நல்லாயிருக்கும். இதே மாரி இங்கேருந்து வந்துட்டு ஹை போயிட்டு 78-100 வந்துட்டு ரீட்ரேஸ்மென்ட் போச்சா நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ் ஒன்லி தான். ஸோ இதுவரைக்கும் ஃபுல்லா பார்த்தவங்க கமெண்ட்ல ஃபுல்லுன்னு டைப் பண்ணுங்க. டேக் கேர் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா.